அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் பிவைக்கு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் tan இன்வெர்ஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் sin x இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காஸ் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் sin x வந்து டேனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஓகேவா? tan இன்வெர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த காஸ் 2x என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஸ் எக்ஸை காஸ் 2x ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? cos square x minus sin square x 1 minus 2 sin square x 2 cos square x minus sin x 2 cos square x minus 1 இந்த மூணு ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 1 sin square x ப்ளஸ் cos square xன்னு எழுதிக்கலாம், இல்லை cos square x ப்ளஸ் sin square xன்னு எழுதலாம். ஆனால் இங்கே எக்ஸு நமக்கு sin 2xஆக இருந்ததுன்னா 2 sin x cos xன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே sin xன்னு இருக்கிறதுனால நமக்கு sin xக்கான ஃபார்முலா 2 sin x by 2 into cos x by 2. அப்போது இங்கே எல்லாமே x by 2 ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் இந்த டினாமினேட்டரில் இருக்க 1 பாருங்கள், 1 வந்து cos square x by 2 ப்ளஸ் sin square x by 2ன்னு எழுதலாம். அப்போ நியூமரேட்டரில் இருக்க காஸ் எக்ஸ் என்ன பண்ணலான்னா இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். காஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ மேலேயும் நமக்கு காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ரெண்டுமே வேணும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ காஸுக்கு 3 ஃபார்முலா இருக்குது, அதில் காஸ் சைன் ரெண்டுமே வர மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கிறேன். tan இன்வெர்ஸ் ஆஃப், ஸோ நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், காஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் காஸ் எக்ஸ் 1 மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக இந்த ரெண்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 2 சைன் எக்ஸ் பை 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2. ஸோ இது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, டினாமினேட்டரில் இது மைனஸா? ஓகே, அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது காஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் எக்ஸ் பை 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு காஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் எக்ஸ் பை 2 இங்கே இருக்கிற ஒன்றுத்தையும் கேன்சல் பண்ணுறோம்னா ரிமைனிங் வந்து இது தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு சைனால் டிவைட் பண்ணோம்னா காசால் டிவைட் பண்ணிக்கலாம், 1ன்னு கிடைச்சிடும். இங்கே காசால் டிவைட் பண்ணால் டேன்னு கிடைக்கும். அப்போ எல்லா டேர்மையும் வந்து காசால் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை காஸ் வந்து 1ன்னு ஆகிடும். 1 ப்ளஸ் சைன் பை காஸ் வந்து டேன் ஆகும். tan எக்ஸ் பை 2 ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் tan எக்ஸ் பை 2. போன வீடியோலையும் பார்த்துருந்தோம், போன கொஷின்ஸ்லேயும் பார்த்துருந்தோம். ஸோ 1 வந்து நம்ம என்ன பண்ணலான்னா tan பை பை 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 1க்கு பதிலாக அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எழுதிக்கங்க, நான் இங்கே எழுதிடுறேன் tan பை பை 4னும். இந்த இடத்துல 1 இன்ட்டு tan எக்ஸ் பை 2ன்னு எதுனா tan பை பை 4 இன்ட்டு tan எக்ஸ் பை 2 நம்ம மாறிடும். இங்கே tan ஏ மைனஸ் பி, இங்கே ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். tan ஏ ப்ளஸ் tan பி டிவைட் பை 1 மைனஸ் tan ஏ tan பி. இந்த ஃபார்மேட்டுக்கு இது மாறிடுச்சா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அதாவது பை பை 4 ப்ளஸ் எக்ஸ் பை 2. ஸோ இந்த டேனும் கேன்சல், டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக பை பை 4 ப்ளஸ் எக்ஸ் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர்.